அனைவருக்கும் வணக்கம். மாசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்றைக்கு வருகின்றது மற்றும் வளர்பிறை சஷ்டி என்று நம் சொந்த வீடு அமைவதற்காக, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக, ஒரு திருமணம் நடப்பதற்காகவோ, ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்காகவும் நம்ம ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்ன, எப்படி அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், சஷ்டி விரத பூஜை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வளர்பிறை சஷ்டி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்று தான் நமக்கு வளர்பிறை சஷ்டி ப்ளஸ் அந்த நாள் கிருத்திகையும் இருக்கின்றது. இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளன்று விரதம் இருந்து வழிபாடும் செய்யலாம் அல்லது பூஜை மட்டும் செய்யலாம். விரதம் இருந்து வழிபாடு செய்வர்கள் எப்படி வழிபாடு செய்வேன், விரதம்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்குறோம். இப்போ கூட நம்ம ரீசெண்டாக வளர்பிறை சஷ்டிக்கு ஒரு பதிவு நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பதிவு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுந்துச்சு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு மாலை நேரம் நீங்கள் முருகனுக்கு பூஜை செய்துட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. எந்த தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னு, நீங்கள் சொந்த வீடு வேண்டும்னு நினச்சிங்க, ஒரு நல்ல செல்வம் நமக்கு இருக்கணும், ஒரு சம்பள உயர்வு வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றலாம். வெற்றிலை தீபம் ஏற்றுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சஷ்டி என்று வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்ம செவ்வாய்க்கிழமை தானே வெற்றிலை தீபம் ஏற்றணும், புதன்கிழமை ஏற்றலாமா அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பீங்க. தாராளமாக ஏற்றலாம். சஷ்டி முருகனுக்கு எந்த நாள் உகந்த நாள் வருகின்றதோ அந்த நாள் நம் தாராளமாக முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அது புதன்கிழமை வந்தாலும் சரி, வியாழக்கிழமை வந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, நம்ம முருகனுக்கு வெற்றிலை தீபம் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நமக்கு வெற்றிலை தீபம் செல்வத்தை பல மடங்கு ஈர்த்து கொடுக்கும். ஒரு வெற்றிலை அப்படிங்கிறது மும்மூர்த்தி தேவிகளும் குடியிருக்கிற இடம்தான் வெற்றிலை. அந்த வெற்றிலை வைத்து நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய அருளும் கிடைக்கும் மற்றும் நமக்கு செல்வங்கள் பெருக்கி கொடுக்கும். ஒரு வெற்றிலை தீபம் என்பது நம்ம ஏற்றும் போது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. நம்ம செய்கின்ற பூஜைக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் வெற்றிலை தீபம் முருகனுக்கு 6 வெற்றிலை எடுத்துக்கொண்டு 6 வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போ 6 அகல் விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஒரு வெற்றிலைக்கு மேலே வைத்து வழிபாடும் செய்து கொள்ளலாம். செய்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்து அப்படின்னு, நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வைக்கலாம். 6 வகை சாதமும் வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம், அல்லது பாலும் தேனும் கலந்து கூட வைக்கலாம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இது மட்டும் கூட வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சஷ்டி பதையே நமோ நமக அந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். ஓம் சரவண பவாய நமக அதை சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். சஷ்டி என்று நம்ம கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் வைக்கிற வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நமக்கு வருகின்றனால குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும்போது எந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா சேம் நம்ம வெற்றிலை தீபமே ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தனியாக ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏலக்காய் கூட அந்த தீபத்தில் போட்டு கூட தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். புதன்கிழமை இருப்பதனால குழந்தைகள் படிப்பதற்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் குழந்தைங்க நல்ல கல்வியில் நல்லா வருவாங்க, அவங்க படிப்பில் கவனம் செலுத்துவாங்க, நல்ல ஒரு ஞானம் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு அறிவாற்றல் அவங்களுக்கு கிடைக்கும். சொல் பேச்சு கேட்குறது இல்லை, எது சொன்னாலும் பிள்ளைங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக நமக்கு இருக்கும். அது புதன்கிழமை வந்திருப்பதனால் நீங்கள் இந்த தடவை குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம், நமக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்க ரொம்ப டைம் ஆகுது அப்படி இருப்பார்களாம், நீங்கள் வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் முருகனோட அருளால் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதாவது குழந்தைக்காக வழிபாடு செய்யும்போது பாலாடை தீபம் ஏற்றணும். அதாவது பாலாடை தீபம்ங்கிறது நமக்கு சின்ன பிள்ளையில குழந்தைக்கு சங்குல பால் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் பாலாடை. அதாவது சங்கு நம்ம சொல்லுவோம், நம்ம பாலாடைங்கிறது சொல்லுவோம், ஆனால் சங்குன்னு சொல்கிறதா எல்லாருக்குமே புரியும். அதாவது குழந்தைக்கு சின்ன வயசில் காயம் போட்டு நம்ம சங்கில் பால் கொடுப்போம், அப்புறம் அதில் மருந்து கொடுப்போம். இந்த மாதிரி அந்த சங்கு நம்ம பயன்படுத்தோம் இல்லையா, அந்த சங்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு பாலாடை வாங்கி சுவாமி முருகன் பாதத்துக்கிட்ட வச்சாலே போதும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் ப்ளஸ் உங்களுக்கு பாசிட்டிவான அந்த மனநிலையும் இருந்தால் போதும், நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதே போல் திருமணத்திற்காக வழிபாடு செய்வர்களும் சரி, நமக்கு சீக்கிரமாக நல்ல வரன் அமையும் அப்படிங்கிறதுக்காக முருகனை வள்ளி தெய்வான இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக திருமண பாக்கியம் கிடைக்கும்.
அதே போல் வந்து நல்ல ஒரு உறவு நன்றாக இருக்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் இருக்கணும், வறுமை நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் முருகனுடைய வழிபாடு நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடயும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு என்ன தேவையோ அதற்காக நம்ம முருகனை வந்து வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யும்போது நமக்கு அனைத்து செல்வங்களுமே நமக்கு கிடைக்கும். சகல நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரே நாள் வந்து வளர்பிறை சஷ்டி தான். இந்த நாளன்று முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வசந்தமாகும். அடுத்து நம்ம முருகனுக்கு வந்து ஏதாவது அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. முக்கியமாக எந்தெந்த பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னா சந்தனம் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முருகனுக்கே சந்தனம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுக்கலாம். பால் வாங்கி கொடுக்கறதுனால நன்மைகள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தீரும். நம்மளுடைய மனம் பிரச்சனையாக இருக்குது, நமக்கு அதிகப்படியான குழப்பங்கள் இருக்கின்றது அப்படின்னா எல்லாமே தீரும். பன்னீர் வாங்கி கொடுப்பதும் அதே போல் தான். நமக்கு சந்தனம் வாங்கி கொடுப்பதும் அதே போல் தான். நம்மளுடைய மனமான கவலைகள் அனைத்துமே தீரும், செல்வங்கள் செழிப்பாக இருக்கும். விபூதி வாங்கி கொடுக்கலாம், அரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்தாலே போதும். ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூக்களில் செவ்வரளி பூக்கள் அல்லது பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூக்கள் மாதிரி மாலை கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அது கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். நல்ல வெண்மை நிற பூவை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு நீங்கள் தீபம் வந்து 6 அகல் தீபம் வந்து கோவிலில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது 2 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், ரொம்ப நல்லது. 2 வந்து எப்பவுமே நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக 2. அதனால் 2 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். 6 அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றலாம். முருகன் கோவிலுக்கு நீங்கள் எப்போது போக வேண்டும் அப்படின்னா காலையிலும் போகலாம், மாலையிலும் போகலாம். காலை வந்து சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு வந்து நம்ம போயிட்டு வழிபாடு செய்யலாம். மாலை நேரம் 6 மணிக்கோ அல்லது 5 மணிக்கோ நம்ம போயிட்டு அங்கே 6 மணிக்கு பூஜை பண்ணும்போது அதை நம்ம கலந்து கொண்டு வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப நல்லது. அபிஷேகம் எப்போ பண்ணுறாங்களோ அப்போ போயிட்டு நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அதே போல் அந்த நாள் வந்து கிருத்திகையும் இருக்கின்றது. கிருத்திகை இருப்பதனால வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும். அதனால் கிருத்திகை ப்ளஸ் சஷ்டி இருப்பேன். அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள், மிஸ் பண்ணிடாதீங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. முடிந்த அளவு கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்யுங்க. முடியாதவர்களாம் வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்யுங்க. காலை மாலை இருவேளையும் முடிந்த அளவுக்கு வந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. மந்திரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கின்றது. வேல்மாறல் படிக்கலாம், மற்றும் நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தர் அனுபவத்தில் கடைசி பாடல் படிக்கலாம். நிறைய பாடல்கள் இருக்கின்றது. நமக்கு எது எளிமையாக இருக்கோ அதை நம்ம அடிக்கடி படித்து கொண்டு வருவது ரொம்ப நல்லது. முருகனுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாடல்களாக நம்ம பாட அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் அதை ரசிப்பார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் முருகனுக்கு வந்து நல்ல கந்த சஷ்டி கவசம் வந்து நல்ல ராகத்தோடு படித்து பாருங்கள், ரொம்ப நல்லது, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருகனை அனுதினமும் நம்ம நினைத்து கொண்டு இருந்தாலே போதும், நமக்கு முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். காலை எழுந்து உடனே முருகனுடைய நாமங்கள், ஏதாவது ஒரு எளிமையான நாமங்கள் சொல்லுங்கள். ஓம் சரணபவையா கூட சொல்லலாம், அல்லது ஓம் முருகா போற்றியோடு சொல்லலாம், அல்லது நம்ம நிறைய நாமங்கள் இருக்குது, அதில் நம்ம தினமும் ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லலாம். சொல்லிக்கொண்டு நீங்கள் அடுத்து உங்களுடைய வேலைகள் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு முருகனுடைய அருளோடு தான் அது நடக்கும். அதே போல் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட முருகனை நினைத்து கொண்டு நீங்கள் போகும்போது அந்த போகிற காரியம் வந்து வெற்றியாகும். எல்லாமே நமக்கு வந்து சக்ஸஸில் போய் தான் முடியும். இந்த மாசி வளர்பிறை சஷ்டி ரொம்ப சிறப்பானது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.